சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பிசினஸ் டிப்ஸ் அதிகமாக கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து திருட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசினஸில் உள்ள திருட்டுகள் அவேர்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மேபி அதனால வந்து நம்ம குறிப்பிட்டு ஒரு சில பேர்கள் வந்து இந்த தப்பு பண்ணுறாங்க. அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த தப்பு எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேபி இப்போ வந்து ஒரு பில் செக்ஷனில் உள்ளவங்க பில் போடுறாங்க. பில் போட்டுட்டு வந்து அந்த பில்லை வந்து கேஷியருக்கு அனுப்பிவிடுறாங்க. அப்போ வந்து அந்த பில்லில் ஒரு சின்ன மார்க் பண்ணி விடுதாங்க. அந்த பில்லை வந்து ஒரு 5000 ரூபா மேபி அந்த பில்லு இருக்குன்னா அந்த 5000 ரூபா பில்லை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 500 வர வச்சுக்கிட்டு அந்த பில்லை ஆல்ட்ரு பண்ணிடுறாங்க. அந்த ஆல்ட்ரு பண்ணக்கூடியதுனால 2 பேரும் சேர்ந்து அந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்கிட்டுதாங்க. இது வந்து மேபி ரெகுலராக சந்தேகப்படாத வகையில் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்கணும். அதே மாதிரி பில்லிங் கம்ப்யூட்டர் பில் இல்லை, வெறும் பில்லுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேபி நம்ம என்ன டிட்டோவோ நம்ம பில் புக்கே கூட கையில் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு டெய்லி 2 பில்லு 3 பில்லுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பாட்டில் லாபம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் வெளியே போய்கிட்டே இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நம்ம தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுனா ரெகுலராகவே வந்து எத்தனை பில் ஓடி இருக்குது, எத்தனை இது ஓடி இருக்குன்னு கிராஸ் செக் நடுவுலையே வந்து நம்ம பில் அமௌண்ட்டையோ அதுக்கு மாதிரி கேஷ் வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை கல்லால் உள்ள கேஷை வந்து நீங்கள் வந்து எண்ணி வெளியே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி அந்த பில்லை வந்து பிரிண்ட் அவுட்டோ அல்லது எத்தனை பில் ஓடி இருக்கு, என்ன ஓடி இருக்கோ நடுவில் பில்லு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பயப்படுவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் கண்டுபிடிச்சி இதுக்கு தற்காப்பு மூலமாக பண்ணுறது மூலமாக உங்கள் பிஸ்னஸில் உங்கள் சம்பாத்தியம் பண்ணுறவோ உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி யாருக்கும் வெளியே போய் திருட்டு பணம் நம்மளை விட்டு நம்ம சம்பாத்தியம் பண்ண பணம் வந்து போயிடக்கூடாதுங்கிற அவேர்னஸ் நமக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த முறையில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் விஜய் சேரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.